பார்த்துட்டு அது கொண்டு போய் பஸ்ஸில் விழுந்துட்டோம்னா இங்கே கடந்த ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுபான கடை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாகவே இருந்திருக்கு. இங்கே இருக்கிற மக்களாய வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தாங்க. படிப்படியாக வந்து குறைப்பான்னு சொல்லிட்டு இப்போது ஏடிஎம்கேவுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் வந்து 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வரக்கூடிய பெண்கள், பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடற்கரைக்கு உண்டான அவல நிலையை பார்த்து ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தான் அவங்களோட ஸ்கூலுக்கும் இல்லை வந்து உங்களை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஒயின் ஷாப்பை வந்து இந்த NH-47 இந்த ரோட்லேருந்து அகற்றினாங்கன்னா இந்த மதுக்கரை வாழ் மக்களுக்காக வேண்டிய ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயின் ஷாப்பு எவ்வளோ விரைவாக இந்த பகுதியிலிருந்து அகற்றுகிறாரோ அரசாங்கம் அகற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த ஒயின் ஷாப்பை அகற்றி தருமாறு மதுக்கரை வாழ் மக்களின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.